Find the net acceleration in the given diagram. டயக்ராம் கொடுத்துருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா m1 is greater than m2 so that over the pulley the string is along the m1 direction வந்து downward m2 வந்து upward போகுது. That movement also given, the direction also given here. இதுலேருந்து m1 is greater than m2 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் இருந்து என்னென்னா உங்களுக்கு tension felt by the string on both sides, that is along the m1 as well as along the m2 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு you have to draw free body diagram. ஓகேவா? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் பொழுது பார்த்தோம்னா ரைட் சைடு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே m1க்கு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? இட் இஸ் இதோட வெயிட் வந்து டவுன்வேர்டு இருக்கும், டென்ஷன் வந்து அப்வேர்டு இருக்கும். இது நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம், அதாவது m1, திஸ் இஸ் m1. அப்படி m2க்கு பாருங்கள், திஸ் இஸ் m2, டென்ஷன் ஃபெல்ட் பை ஸ்ட்ரிங் அப்வேர்ட் வைல் வெயிட் வந்து டவுன்வேர்ட். அதே மாதிரி என்ன, இது வந்து இந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து என்னது ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்குது, இந்த டேரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஆக்சிஸ் வந்து அப்வேர்ட் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஃபார்ம் தி ஈக்குவேஷன் ஃபார் போத் சைஸ் பார்த்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபார் m1 பார்த்தோம்னா உங்களுக்கு m1g, பிகாஸ் ஏ வந்து இந்த டேரக்ஷனில் இருக்குது. ஸோ m1g மைனஸ் t, m1g minus t is equal to nothing but m1a. as well as என்ன for m2 பார்த்தோம் அப்படின்னா இங்கே t ஆக்சின் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா? அப்போ t மைனஸ் m2g, டீலேருந்து m2g போக ரிமைனிங் தானே அது இஸ் ஈக்குவல் டு m2a இருக்கும். இது ரெண்டையும் இது கம்பைன் பண்ணணும்னு வச்சுங்களேன், இதை ஆட் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் அடிபட்டு வரும்.